Hello friends, welcome back to the channel. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி அவல் உப்மா. ஜெனரலா உப்மானாலே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த அவல் உப்மா கொஞ்சம் டிஃபரெண்டா வெரைட்டியா டேஸ்டா இருக்கும். இத நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் திருப்பி திருப்பி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும். இதை நீங்க எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு அவல் உப்புமா செய்யறதுக்கு 1/2 கப் வெள்ளை அவலை நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு 2 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது. அந்த அவல் நல்லா வேகிறதுக்குள்ள நம்மளோட புல் அவுட் சாப்பரோட ஹெல்ப் வச்சு நான் இன்னைக்கு தக்காளியும் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். நான் இன்னைக்கு ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், இது ரெண்டுத்தையும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்மளோட அவல் நல்லா வெந்துருச்சு. இதை தண்ணியெல்லாம் ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானோன்னே அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு வெடிச்சோன்னே அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பருப்பு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா அப்படி கண்ணாடி போல வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சமயத்துல உப்பு சேர்க்கறதுனால நம்மளோட தக்காளியும் சீக்கிரமா வெந்துடும். இப்ப தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் கொஞ்சம் தாராளமாவே போட்டுக்கிறேன், ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதுக்கப்புறமா இதுல ரொம்ப கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 பிஞ்ச் சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இந்த டிஷ்ஷுக்கு காரம் கொடுக்கறதே இந்த மிளகுத்தூள் மட்டும்தான். அதனால உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அவலை அதுக்குள்ள சேர்த்து நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மசாலா எல்லாம் அவளோட எல்லா கார்னர்ஸ்லயும் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு கிளறிக்கோங்க. இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சும்மா அதை கிளறிட்டு 1 நிமிஷம் அடுப்புல வச்சா போதும். அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு அடிஷ்னலா வறுத்து வச்ச ஃபிளாக்ஸ் சீட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்காக. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். இது நல்லா சேர்த்து நல்லா கிளறி அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு தேவைப்பட்டா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அவல் உப்புமா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.